வார்து புயல் பாதிப்பால் சென்னையை அடுத்த ஆதம்பாக்கம் பகுதியில் மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதம்பாக்கம் கக்கன் நகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதேபோல் ஆதம்பாக்கத்தில் பல பகுதிகளில் மின் விநியோகம் இல்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் தில்லை கங்கா நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆதம்பாக்கம் கக்கனங்கல்ல கிட்டத்தட்ட 4 நாளாக கரண்ட் இல்லை. ஒரு மரம் இல்லை, ஒரு போஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் 4 நாளாக கரண்ட் இல்லை. மெயின் ரோடு சார், கிட்டத்தட்ட உள்ள கூட இல்லை. நான் உள்ள ரோட்டுக்குள்ளே 4 நாளாக மரம் விழுந்து கிடக்குது. அதை எடுத்து போட்டாங்க, அங்கே கரண்ட் வந்துச்சு. 4 நாளாக மெயின் ரோடில் இருக்கேன் நான். ஒரு கரண்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட கரண்ட் இல்லை. சென்னையில் வார்து புயல் தாக்கியதால் முறிந்து விழுந்த ஆயிரக்கணக்கான மரங்களை அகற்றும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. இப்பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் 18,000 பேரும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 3,000 தொழிலாளர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னை சாந்தோம் முதல் பட்டினப்பாக்கம் வரை முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி நேற்றிரவு நடைபெற்றது. அதனை சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை 9,000 மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார். வார்தா புயலினால் சென்னை மாநகரத்தில் மட்டுமே 14,000 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இந்த மரங்களை அகற்றுவதிலே போர்க்கால அடிப்படையில் நாங்கள் மாநகராட்சி நிர்வாகம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதுவரை பஸ் ரூட் ரோடுகளில் மட்டுமே பேருந்து சாலைகளில் 444 பேருந்து சாலைகளில் முழுவதுமாக அகற்றிவிட்டோம். இன்டீரியர் ரோடில் 28,000 இன்டீரியர் ரோட்ஸில் இந்த மாதிரி குப்பை இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 15,000 இன்டீரியர் ரோட்ஸில் எடுத்துட்டோம். இந்த பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த வீக்கெண்டுக்குள்ளே இது மாநகரம் முழுக்க நடந்து முடிந்துவிடும் என்று எண்ணுகிறோம்.